மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருக்கு 10ஆம் ஆண்டு மாபெரும் குரு பூஜை விழா. சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட விஸ்வாமித்திரர் பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருக்காக மிக பெரிய யாகமும் வேள்வியும். ஏங்கும் எவரும் கண்டிராத அளவிற்கு விஸ்வாமித்திரருக்கு 1008 சங்கு தீர்த்த அபிஷேகமும் 1,08,000 ருத்ராட்சங்களை கொண்டு பிரம்மாண்ட அபிஷேகமும் பக்தர்களை பரவசப்படுத்தியது. கோவை மாவட்டம் கோவை சங்கனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தியான பீடம் சார்பில் விஸ்வாமித்திரருக்கு 10ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருக்கு 1008 வலம்புரி சங்கு தீர்த்த அபிஷேகமும் பிரம்மாண்ட யாகமும் வளர்க்கப்பட்டது. அதிகாலையில் கணபதி, லட்சுமி, சரஸ்வதி, துர்கை ஆகிய தெய்வங்களுக்கு ஹோமங்கள் நடைபெற்றது. ஹோமத்துடன் துவங்கிய குரு பூஜை விழாவில் ஆனந்த குரு பூஜை, காயத்ரி மந்திரம் உபதேசம், கங்கை மற்றும் ராமேஸ்வரம் தீர்த்தமும், மாலையில் 1008 வலம்புரி சங்கு அபிஷேகம், 1008 படிகலிங்கம் வைத்து சிறப்பு பூஜைகளும், விஸ்வாமித்திரருக்கு ருத்ராட்சம் அபிஷேகமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. இந்த குரு பூஜை குறித்து மடாதிபதி கிருஷ்ணகுமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் அருள் பாலித்திட பொதுமக்களுக்கு நேரடியாக இறை அருள் கிடைத்திடவும், சர்வ தோஷங்களும் தீய சக்திகளில் இருந்து விடுதலை வேண்டியும், படிப்பு, தொழில், விளையாட்டு ஆகியவற்றில் முன்னேற்றம், உலக மக்கள் மனதில் அமைதி மற்றும் ஆனந்தம் கிடைத்திட வேண்டி விஸ்வாமித்திரருக்கு 10வது ஆண்டாக குரு பூஜை விழா நடைபெற்றது. அனைத்து மக்களும் ஜாதி மதம் கடந்து அன்போடு கலந்து கொண்டு இறையருள் பெற வேண்டும் என்று பிரம்மரிஷி விஸ்வாமித்திரரை வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தார். குரு பூஜை விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விஸ்வாமித்திரரை தரிசித்து அருள் பெற்றனர். பின்னர் அனைவருக்கும் அபிஷேகத்தில் வைக்கப்பட்ட ருத்ராட்சங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இறுதியில் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருக்கு நடந்த 10ஆம் ஆண்டு குரு பூஜை குறித்து கிருஷ்ணகுமார் விரிவான விளக்கத்துடன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ்.
धीमहि वरेण्यं भर्गो देवस्य धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्। ॐ भूर्भुवस्सुः
धियो यो नः प्रचोदयात् वरेण्यं भर्गो देवस्य भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ
போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் தியோன பிரச்சோதயாத். ஓம் குரு வாழ்க, குரு நன்றாக வாழ்க, குருவின் திருவடி வாழ்க, குருவின் புகழ் வாழ்க வாழ்கவே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை செப்பல், தெளிவு குருவருள் சிந்தித்தலானே. குருவே சர்வலோகம், குருவே சர்வசக்தி, குருவே சர்வ பிரம்மம், குருவே சர்வமயம் ஆயகா. கைமணி சார். வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறையில்லை. கண்ணி நல்லவரே கமக பெண்ணி நல்லாரோடு பெருந்தகை இருந்ததே. தீர்த்த கலசம் தீர்த்திருக்காப்பா, தீர்த்த கலசம். ஓம் கொண்டப்பா. ஓம் நம சிவாய, சிவாய நமோ. அப்படிங்க சாமி பாருங்க. அப்படியே அப்படியே வச்சிருக்கீங்க. ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ரா. தாமரை தாமரை விஸ்வாமித்ரா ஆச்சாரியா. ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ரா ஆச்சாரியா. ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்ரா ஆச்சாரியா. ஓம் ராட் விஸ்வ பிரம்மணே நமக. கோடி சூரிய பிரகாசம் சர்வ ஜீவ தயாவரம் விஸ்வ பிரம்மம் ஜகத்குருவாம் சர்வலோ சிருஷ்டிகர்த்தா நமஸ்துதே. ஓம் ராட் விஸ்வ பிரம்மணே நமக. ஓம் ராட் விஸ்வ பிரம்மணே நமக. ஓம் ராட் விஸ்வ பிரம்மணே நமக. ராட் விஸ்வ பிரம்மணே நமக. ஓம் ஸ்ரீ விஸ்வகர்ம ஜகத்குருவா இருக்கின்ற அடியனுடைய திருவருள் சக்தியின் மூலியமாக ஓம் ஸ்ரீ சர்வ சௌபாகிய புத்தனா இருக்கின்ற என்ன நட்சத்திரம் பிறந்தீங்க? ரிஷபராசி மிருசிஷ நட்சத்திரம் ஜனித்திருந்த சௌபாகிய புத்திரன் இன்றுடன் விஸ்வாமித்திரருடைய அனுகிரகத்தை பெறுவதனாலே ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்திர ஆச்சாரிய என்ற நாமதேசம் ஆயகா. ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்திரர் ஆச்சாரியார் என்ற நாமதேசம் ஆயகா. ஸ்ரீ ஸ்ரீ ராஜரிஷி விஸ்வாமித்திரர் ஆச்சாரிய என்ற நாமதேசம் ஆயகா. இன்றுடன் இந்த நாமதேசத்துடன் பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திருத்தோன் மணிவந்தா ஜெவடி செல்வ திருக்காப்பு. இதாவது பிரம்மஸ்ரீ அப்படிங்கிற பட்டம் உனக்கு தரப்படுது. பிரம்மஸ்ரீ பிரம்மஸ்ரீங்கிற பட்டம் உங்களுக்கு தரப்படுது. இன்னைக்கு விஸ்வகர்ம ஜெகத்குருனால பிரம்மஸ்ரீ பட்டம். அப்படியே இருங்க. யாராச்சும் இவங்க சம்மந்தமாக இருக்கிற வீடியோ எடுத்து வந்து எடுத்துக்கோங்க. வீடியோ எடுத்துக்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓம் ராட் விஸ்வபிரமனை போற்றி. எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும், நன்மை பெற்றும். நாளும் கோலம் பொருந்த இந்த திருநாளிலே என் அன்னை ஆதிபராசக்தியாக இருக்கின்ற பராசக்தியுடைய பூர்ணநாளும் எல்லாம் உள்ள பரம்பொருளாக இருக்கின்ற விஸ்வ பிரம்மத்துடைய பூர்ண அருளாசியினாலும் இங்கே கூடியிருக்கின்ற கொங்கு நாட்டு ஜீயர் பாசத்துக்குரிய ஜெகநாத சுவாமிகள் அவர்களுடைய முன்னிலையில் கலியுக மகான் கல்கி பகவான் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் நமது அண்ணா நட்சத்திரம் இருக்கின்ற ஜெயராஜ சுவாமிகளுடைய முன்னிலையிலும் விஸ்வகர்ம ஜெகத்குருவாக இருக்கின்ற அடியேன் விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த சௌபாகிய புத்திரம் மிருகசீரிஷத்தில் ஜனித்திருக்கின்ற அவருக்கு இன்றுடன்
பிரம்மஸ்ரீ என்ற பட்டம் தரப்படுகிறது. பிரம்மஸ்ரீ நீங்கள் போட்டுக்கலாம். பிரம்மஸ்ரீங்கிற பட்டம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னா விஸ்வகர்மா ஜெகத்குரு கொடுத்துருக்காங்கன்னு ஆதாரம் இருக்குது. இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை விஸ்வகர்மா ஜெகத்குரு கையில் பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு ராஜரிஷிங்கிற பட்டம், ராஜரிஷிங்கிற பிரம்மஸ்ரீங்கிற பட்டம் கொடுத்துருக்குது. தவத்தால் நீங்கள் ராஜரிஷி பட்டத்தை அடைவீங்க. ஓம் நம சிவாய. ராஜரிஷிங்கிற பட்டத்தை வசிஷ்டரே வந்து கடைசி வரைக்கும் அடைய முடியல. ஆகா ராஜரிஷி, ஆகா ராஜரிஷி தான் வசிஷ்டர் சொன்னார். கடைசி காலகட்டத்தில் தலை வணங்கி தன் மகள் சகுந்தலைக்கோசரம் தலை வணங்கினால தான் அவர் வந்து என்னாச்சு பிரம்மரிஷியர். இப்போ நீங்கள் தலை எல்லாத்துக்கும் தான் வழங்கினால உங்களுக்கு பிரம்மஸ்ரீ பட்டம். அதாவது பிரம்மஸ்ரீ பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. பிரம்மஸ்ரீ எதுக்கு பிரம்மஸ்ரீ பட்டம் தர்றாங்க? எவன் ஒருவன் தன்னை உணர்ந்து இந்த மனித வாழ்வனுடைய மாயை, ஆணவம், கண்மை, மாயை, மதம், மாச்சரியம், காம, குரோத, லோப அப்படின்னு 10 தசாபத்தியில் ஜெயித்து காவியுடை அணிந்து மக்கள் வாழ்வுக்கொசரம் தன்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் விட்டு தன்னை உணர்ந்து இந்த பிரம்மத்தை உணர்றானோ அவனெல்லாம் பிரம்ம ரிஷி தான். அதை தான் பிரம்ம ரிஷி உணர்வதற்கு தான் அந்த பிரம்ம ரிஷியுடைய அனுகிரகமாக இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் அவனுக்கு உதவுது. மனிதனை தூய்மைப்படுத்துகின்றது காயத்ரி மந்திரம். சந்தியாவந்தனம், சரஸ்வதி மந்திரம், காயத்ரி மந்திரம். அப்பேற்பட்ட அந்த மந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற காயத்ரியை நல்லருள் பெற்ற விஸ்வாமித்திரருடைய சீடராக இருக்கின்ற நீங்கள் இன்றுடன் பிரம்மரிஷி பிரதேசம் பட்டம் பெறுவீர்களாக. ஜெய் விஸ்வகர்மா. சர்வமங்கல பாக்கிய விருத்தி சகல தோஷ பருவதிகள். ஜெய் விஸ்வகர்மா. போது இவர்கிட்ட குங்குமட்டை சீரட்டு வாங்குங்க. பாப்பா வந்து ஜெயராஜ் சுவாமிகிட்ட வாங்குங்க. குங்குமட்டை சீரட்டு வாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் பெய்கின்ற நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பொங்கு வரும் தென்னல் ஓடு கைலுகள பொங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடமலைக்கும் வள்ளல் வரும்பதுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்து பவதித்த சுமங்கலீபவர் சர்வமங்கலம் பவது ஞானம் புத்தீபவர் சமர்ப்பரிவாராய சர்வமங்கல விக்கிரகாய மகாலை ஓம் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரரே குருவே நமः. ஓம் भूर्भुवस्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஐயா சொல்லுங்கய்யா. சார், அந்த பூஜை எதுக்காக நடத்தப்படுச்சு? காலையில் எந்த என்னென்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க? ஐயா, இந்த பூஜை எதுக்காக நடத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஜை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர். இந்த உலகத்துக்கு சொந்தக்காரரே அவர் தான். ஏன்னா சிவன் வந்து இந்த பூமியினுடைய பேரை வச்சு, அதாவது உலகம் பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர், விஸ்வம்னா உலகம், மித்திரன்னா நண்பன், அப்படி வந்து இந்த உலகத்தோட பேர் வச்சு அவரோட இதை வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு முழு சொந்தக்காரர் விஸ்வாமித்திரர் தான். ஏன் எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு, அதாவது பொதுவாக நம்ம இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு குழந்தைய வந்து நல்ல ஸ்கூலுன்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். நல்ல ஸ்கூல்னு ஏன் ட்ரை பண்ணுறோம்? நம்ம குழந்தை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம், நல்ல ஸ்கூலாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நல்ல ஸ்கூலுங்கும் போது அந்த ஸ்கூலில் நிறையா குழந்தைங்க நல்லா படித்து நல்லா பெருசாகி பெரிய லெவலில் போயிருப்பாங்க. அதனால நல்ல ஸ்கூலு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். இப்போ இதே மாதிரி தான் விஸ்வாமித்திரர் வந்து ஒரு நல்ல பையனை சிஷியனாக ஆக்கி இன்றைக்கி வந்து நமக்கு கடவுளாக மாற்றி கையில் கொடுத்துருக்காரு. அதுதான் ஸ்ரீராமன். விஸ்வாமித்திரருடைய விஸ்வாமித்திரர் குருவாக இருந்து ஒரு ஸ்ரீராமரை ஒரு சிஷியனை உருவாக்கியிருக்காருன்னா, கடவுள் அளவுக்கு உருவாக்கியிருக்காருன்னா, அவருடைய குரு பூஜை தான் இங்கே நடக்கிறது. இது எத்தனாவது ஆண்டு குரு பூஜை? இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் வந்து நாங்கள் 10ஆம் ஆண்டு குரு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு வருஷம் ஜனவரி 3ஆம் தேதியாக அது சாமி விக்கிரகம் செஞ்சு வந்தனால நாங்கள் குரு பூஜையை வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். குரு பூஜையோடைய ஸ்பெஷல் என்னங்க சார்? ஸ்பெஷல் இப்போ சொன்னீங்கன்னா, காயத்ரி மந்திரம் உபதேசம், கடவுள் வழிபாடு எப்படி அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறது தான் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம்.
சங்கெல்லாம் இவ்வளோ சங்குகள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை சங்கு மொத்தம் சங்கு? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எங்கிட்ட சங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சங்கு இருக்குங்கய்யா. நாங்கள் வருஷம் 1008 சங்கு மட்டும் இங்கே பூஜைக்காக வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ரொம்ப ஸ்பெஷலு. அதே மாதிரி இந்த ருத்ராட்ச அபிஷேகம் ரொம்ப ஸ்பெஷல் இங்கே. ஏன்னா விஸ்வாமித்திரர் எவ்வளோ பெரிய கடவுளாக மனுஷனாக இருந்து எவ்வளோ பெரிய கடவுளாக ஆயிருக்காருன்னா அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூஜிக்க முடியுங்கிறது என்னோட சக்திக்கு என்னோட அளவு என்னால் செய்ய முடியுமோ அது இதாங்கய்யா. 1008 சங்கு வச்சு வலம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணி அவரை வந்து நம்ம மேம்படுத்துறது. அதே மாதிரி ருத்ராட்ச அபிஷேகம் பண்ணி அவருக்கு நம்ம ஏதாவது ஒரு சிஷியனை, அதாவது அவருடைய கடவுளாக இருக்கக்கூடிய பக்தனாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1008 படிகலிங்கம் வச்சு அவருக்காக பூஜை பண்ணுறோம். இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரம்மரிஷி விஸ்வாமித்திரருடைய குரு பூஜை விழா, அவருக்காக இத்தனையும் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணி கொடுத்துருக்கறனால இதை பண்ணுறோம். விஸ்வாமித்திரருக்கு இன்றைக்கி என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணீங்க? இன்றைக்கி நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போதும் மொத்தம் நாங்கள் 7 அபிஷேகம் சாதாரணமாக பண்ணுவோம். பால், தயிர், இளநீர், பன்னீர், நெய், அப்புறம் தேன், அப்புறம் பார்த்திங்கன்னா இது சந்தனம், திருமஞ்சள், இப்படி பண்ணுவோங்க. ரெகுலராக பண்ணக்கூடிய அபிஷேகங்கள். இதில் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சங்கு அபிஷேகம் 1008 சங்கிலி வந்து நம்ம தீர்த்தங்களை நிறச்சி அதை யாகசாலையில் வச்சு கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஒரு 6 மணி நேரம் பெரிய யாகசாலை போட்ட பார்த்தீங்க இல்லையா, அந்த யாகசாலையை போட்டு அதிலிருந்து அந்த தீட்சை எடுத்து அதில் கொடுத்து அதை பவர் ஏற்றி அந்த தீர்த்தத்தை அதை அபிஷேகம் பண்ணுறோங்க. தீர்த்தம் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா அங்கே ராமேஸ்வரம், கங்கையாருங்கய்யா. கங்கையிலேருந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 கேன் 3 கேன் கிடச்சிரும். இந்த வாட்டி ஒரு கேன் தான் கை கிடச்சிச்சு. ராமேஸ்வர தீர்த்தம் பார்த்திங்கன்னா நாங்களே போய் அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஒரு 22 தீர்த்தத்துலேயும் எல்லா தீர்த்தம் எடுத்துருவோம். அதே மாதிரி கோடி தீர்த்தமும் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி வந்து இங்கே மக்களுக்கு எல்லோரும் உள்ளே வரும்போது தீர்த்தத்தை தெளித்து விஸ்வாமித்திரரை பார்க்குறதுக்கு அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய சக்திகளை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்கய்யா. விஸ்வாமித்திரர் குரு பூஜையில் கலந்துக்கிட்ட மக்கள் விரதம் இருந்து ஏதாவது வருவாங்களா, சாதாரணமாகவே வந்து கலந்துக்குவாங்க? ஐயா, அப்படி விரதத்து வரவங்க பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்காங்க. அந்த குரு பூஜை அன்னைக்கு நான் இருக்கிற மாதிரியே நான் 1 மாதம் விரதம் இருப்போம். ஒரு 30 நாள் குரு பூஜைக்காக நம்ம வேறு எங்கேயும் வெளியே எங்கேயும் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது, நம்ம வந்து விஸ்வாமித்திரரை மாத்திரமும் அவருடைய அருள் நம்ம முழுசாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஒரு சில நம்ம இந்த விரதங்களை வந்து கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி நான் சொன்னதுனால சில பேர் வந்து அந்த விஷயத்தையும் அவங்க கடைபிடிக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் விஸ்வாமித்திரரோட பக்தர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விஸ்வாமித்திரர் பக்தர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம மனிதனாக கிடைச்ச ஒரு பாக்கியம் வந்து பெரும் பாக்கியம். திரும்ப வந்து வேறு எந்த ஒரு பிறவி எடுத்திருந்தாலும் நம்ம இவ்வளோ சந்தோஷத்தை, இவ்வளோ ஆனந்தத்தையும், இவ்வளோ சந்தோஷமாக எதையும் நல்லது கெட்டதெல்லாம் எதையுமே வந்து வார்த்தையாலும் கடிதத்தாலேயும் எழுத்தாலேயும் நம்ம பகிர்ந்திருக்க முடியக்கூடிய விஷயத்த இந்த மனுஷங்கள் தவிர வேறு யாராலையும் முடியாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து எப்படி விஸ்வாமித்திரருடைய வாழ்க்கை வரலாறில் எப்படி நம்ம ஸ்ரீராமரை வந்து ராமரை சிஷ்யனாக எடுத்து எப்படி கடவுளாக மாற்றணும்னு அவருடைய தாட் வந்துச்சோ, அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த சொத்து சோகா இதெல்லாம் சேர்த்திட்டு கஷ்டப்படுறத விட ஒரு நல்ல 4 பேர்த்த நம்ம நல்லது செஞ்சு கொடுத்தா, நல்லது சொல்லி கொடுத்தாங்கிறத வந்து கருத்து சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்த செய்யுங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா காணிக்கை, தட்சணை, டொனேஷன் இது எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க. இங்கே யாருமே ஒரு ரூபா கூட எனக்கு செலவழிக்க மாட்டாங்க. நான் உட்காந்து ஒர்க் பண்ணதில் எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சீட்டு போட்டு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா எனக்கு சீட்டு கடைக்கு போட்டு அந்த சீட்டு காசு வந்துடும். அதில் குரு பூஜைக்காக சேர்த்து வச்ச காசில் அந்த பூஜை பண்ணுவீங்க. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனிதர் விருதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மனித விருதில் எதுக்கு கேட்டிங்கன்னா நல்ல வேலை செய்கிறவங்கள நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த விருதை வாங்கிட்டு போனவங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த குரு பூஜையில் வந்து அத்தனை பேரும் நம்ம திரும்ப அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் ஆகணுங்கிறதுக்காக நம்மளுடைய வழிபாட்டுக்குள்ளே நம்மளுடைய அந்த ட்ராக்குள்ளே வந்து எல்லோரும் வர விரும்புகிறாங்க. வழிபாட்டு முறைன்னு பார்த்தீங்கன்னாங்கய்யா, நம்ம போய் ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம் இருந்து அதாவது சாப்பிடாம குருமலை கடிச்சு இல்லை ஒரு 3 நாளைக்கு கண்ணு மூடி வாய் பேசாமல் இருந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டிங்கன்னா அழகாக நாங்கள் காயத்ரி மந்திரம் தீட்சை கொடுக்குறோம். நீங்கள் காயத்ரி மந்திரம் தீட்சையை வாங்கிட்டு ஒரு கடவுள்கிட்ட போய் இறை அருள் பெறதுக்கு காயத்ரி மந்திரத்தை தவிர வேறு எந்த வழி இல்லைங்க. காயத்ரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே அந்த இறைவன் வருவார். ஒரு பக்தனை என்னை கூப்பிட்றான், இறைவனை கூப்பிட்றதுக்கு ஒரே ஒரு மருந்து பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் தான். அந்த காயத்ரி மந்திரம் வச்சு நம்ம கூப்பிடும்போது இறைவன் கண்டிப்பாக ஒரு பக்தன் கூப்பிட்டான்னு சொல்லி வந்துடுவாங்கள்ல. வந்தோன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அடிப்படையாக அதை அவன் பார்த்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மெல்லாம் வந்து மனிதனாக பிறக்கும் போதே நம்ம வந்து 90% வர வாங்கி தான் பிறந்திருக்கோம். இப்போ இந்த 2% தான் இவ்வளோ கஷ்டம்.
சொல்லுங்கள். வழிபாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதாவது வைப்பாங்க? அது வந்து அந்த வேண்டுதல், அப்புறம் நிறையா நம்ம வந்து அங்கப்பிரவேசம், நாலு குடும்பம், நம்ம உடம்பை வந்து வதைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம செஞ்ச கர்மாவெல்லாம் வந்து முன்னோர்கள் செஞ்ச கர்மாவெல்லாம் ஒரு சில நேரத்தில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தீர்க்கிறதுக்கு ஈஸியான வழி அது ஒன்று தாங்கய்யா, வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா நம்ம வந்து விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, அப்புறம் 10 நாள் விரதம் இருக்கிறது, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருக்கிறது, அப்புறம் வெறும் ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது, இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சில ரொம்ப கொடூரமான கர்மாவெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய பாதிப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. நம்ம எது செஞ்சாலும் செலவாகும், நஷ்டம் ஒரு நம்ம எதுவுமே எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்காது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் போகும்போது அந்த கர்மா தொலையும் போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் தேடும்போதே டக்குன்னு கை கிடச்சிடும். அதுக்கு தாங்க இந்த மாதிரி இந்த விரதம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போய் பண்ணுறது. விஸ்வாமித்திரர் வந்து மாபெரும் ஒரு சித்தர், பிரம்ம ரிஷிங்கய்யா. அவர் பிரம்ம ரிஷிக்கெல்லாம் ரிஷியானவர். இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜாவாக இருந்து ராஜ ரிஷி ஆனார். ஒரு பட்டம் கிடைக்கும் போது ஒவ்வொரு விதமாக வருவாங்க இல்லைங்களா? இன்றைக்கி அட் பர்சன்ட் டேட் பார்த்திங்கன்னா அவர் கணக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி பிரம்ம ரிஷிக்கெல்லாம் ரிஷிங்கய்யா. ஏன்னா இவரை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. வசிஷ்டர் பயப்படுவார். அப்புறம் சொர்க்கத்தில் பார்த்திங்கன்னா இந்திரன் பயப்படுவார். இந்திரனோட பையனே பார்த்திங்கன்னா சீதையை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, அந்த கையில் ஒரு சக்தி வேணும், அந்த வில்லை எடுத்து உடைக்கிறதுக்கு, அப்போ தான் சீதையை கல்யாணம் பண்ண முடியுங்கிறது விதிவிலக்கு இருக்குது எல்லாருக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திரன் வந்து விஸ்வாமித்திரட்ட போனால் நீ எதையும் உடைக்கக்கூடிய வர வாங்க முடியும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ இவர் தந்திரமாக ஒன்று பண்ணி அந்த எதையும் உடைக்கக்கூடிய வில்லை உடைக்கிற அளவுக்கு சக்தி வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயா முதல் வரிசையில் உட்காந்துருப்பார். சீதையை கல்யாணம் பண்ணுற இடத்துல அந்த முதல் வரிசையில் உட்காந்துருப்பார். அப்போ விஸ்வாமித்திரரை பார்த்துட்டு என்கிட்ட பொய் சொல்லி வர வாங்கியிருக்கான், அதனால் அவரை முதல்ல வந்து வில்லை விடக்கூடாது, ராமரை தான் முதல்ல உடைக்கணும்னு சொல்லுவார். அப்படி முதல்ல அவர் உடைச்சதுனால அந்த சக்தி கிடச்சி. அதனால் விஸ்வாமித்திரருடைய சக்தி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையே ஒரு நாள் நிறுத்தியிருக்கிறார். அவ்வளோ சக்தி படைச்சார். ஒரு மனுஷனாக பிறந்தால் கடவுள் அளவுக்கு ஆக முடியும் அப்படின்னு சொன்னால் ஆக முடியுங்க. அதுக்கு பணங்காசு தேவையில்லை. அதுக்கான வந்து நம்மளுடைய நீங்கள் சொன்ன மாதிரியே விரதம், தவம், இந்த மாதிரி அதில் போனால் கண்டிப்பாக ஆக முடியும். அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இப்போ இதனால் எனக்கு வந்து நான் பெரிய வருமானம் பண்ணுறதில்ல, ஆனாலும் எனக்கு இதில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி எந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க ஐயா? அது வந்து நம்ம எல்லா நிலைகளையும் வந்துங்க நம்ம வெளிப்படுத்த முடியாது இப்போதைக்கு. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை தேடி இன்றைக்கி வந்திங்கன்னா ஒரு 3000-4000 பக்தர்கள் வந்து போயிருக்காங்க, பார்த்தீங்க இல்லையா? இன்னும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 700 பேர் உள்ளதாக இருக்காங்க. இவங்கெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது. என்கிட்ட வந்து இது வரைக்கும் பேசுனது கிடையாது. இல்லை காணிக்கை தட்சணை நீங்கள் வந்து போட்டிருக்கேங்க கூட அவங்க சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க இங்கே வர்றது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நிலையை உணர்ந்துட்டாங்க. ஒரு 10 வருஷத்தில் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சாதிச்சிருக்காங்க. ஒரு வீடு, கல்யாணம், இப்படி நிறைய விஷயங்களை வந்து அது விஸ்வாமித்திரர் வந்து பார்த்தோம்னா கிடைக்காததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த விஜயாபதிங்கிற ஊர். ஏன்னா அந்த உலகத்திலே விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஒரு கோவில் தான் இருக்குது, விஜயாபதி. இப்போது இங்கே 2வதாக இங்கே இருக்குங்கய்யா. இது வந்து நம்ம பஞ்சலோகத்திலே விஸ்வாமித்திரர் பண்ணி 10 வருஷமாக அவருக்கு குருங்கிற, உலகத்துக்கே குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் அவருக்கு பூஜைன்னு ஒன்று நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம்.